ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அடியன் ஜோதிடர் லக்ஷ்மி நரசிம்மன், திருநெல்வேலியிலேருந்து. எல்லாரும் சௌக்கியமாக இருக்கேளா? அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துகள். இன்றைக்கி காணும் பொங்கல், ஒருத்தர் மீட் பண்ணுறது, பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் அது சந்திக்கிறது, உறவுகளை சந்திக்கிறது. இதுக்கோட காரணம் என்ன தெரியுமா? ரிலேஷன்ஷிப், புதிய வரவை நம்ம வீட்டுக்கு வரவழைச்சிக்கிறது. பொண்ணு கல்யாணம் பண்ணுறீங்களா, இப்போ வரன் எடுத்துட்டா, பிள்ளைக்கு பார்த்துட்டு இருக்கேளா, அப்படிலாம் கேட்குறோம் இல்லையா? அந்த வரன் நம்ம வீட்டை தேடி வருது. பாக்கி விஷயங்கள் அதன் மூலமாக கடமைகளை செய்கிறது. அதுக்கு தான் இந்த காணும் பொங்கல். இப்போது தை மாதத்தில் நிறைய சிறப்பு இருக்குது. இப்போது தை மாதம் ஃபுல்லாகவே ஒரு விசேஷமான மாதம். மற்ற மாதங்களை விட சூரியன் மகரத்தில் ஆரம்பிக்கிறார். மகர ராசிங்கிறது கர்ம பூமி, சனி பகவானோட வீடு. சனி கர்மா, மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் காலபுருஷனோட 12 வீடுகள். அதில் 10ஆம் இடமான மகரம் கர்மம், நம்ம கடமையை சொல்கிறது. அதனால தான் பாரத தேசத்தை கர்ம பூமின்னு சொல்கிறார். நம்ம தமிழ்நாடு வரைக்கும் நம்மளாம் கடமைகளை செஞ்சுட்டே இருப்போம், வேலைகளை செஞ்சுட்டே இருப்போம், விடமாட்டோம், எதை பற்றியும் எதிர்பார்க்காம. அதுதான் இந்த இதோட சிறப்பு. சூரியன் வரும்போது, மகரத்தில் வரும்போது, நம்ம மைண்ட்லேருந்து ஞானத்தை உருவாக்குறாருவோம், கடமைக்கான நேரம் வந்துடுத்து செய்யின்னு. இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஜாதகத்தில் ஒன்று சொல்கிறது. திதின்னு சொல்லுவாள். பஞ்சாங்கம் தெரியும் இல்லையா? யோகம், கரணம், வாரம், நட்சத்திரம். அதே மாதிரி திதி, சுக்லபக்ஷ, கிருஷ்ணபக்ஷ, தேய்பிரை, வளர்பிரை, திருத்தியை, துத்தியை, சதுர்த்தி, அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி. இந்த திதி அதிபதி கல்யாணத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறார். அந்த ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்தையும் சொல்கிறது, எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் சொல்கிறது. முக்கியமாக ஸ்பவுஸ் பற்றி சொல்கிறது. இந்த கிரகம், இந்த அதிபதி திதியோட லார்டு ரொம்ப பர்ஃபெக்டாக நன்னாக இருந்தால் நம்முடைய ரிலேஷன்ஷிப் ஸ்பவுஸோட, அப்பா அம்மாவோட, கூட பிறந்தவாளோட, ஃப்ரெண்ட்ஷிப்போட, ஆஃபீஸில் வெளி மனுஷாலோட அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப நன்னா இருக்கும். நாராயணா. ஹரி ஓம் தத் சத்.